வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய எல்லா வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற 2 சேனல்ஸோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் போய் பாருங்கள். ஆனால் அதில் ஷார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். ட்விஸ்டட் ஃபேட் எபிசோட் 8. லாஸ்ட்டாக நான் இதில் நிறுத்திருப்பேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க மற்ற எபிசோட்ஸும் போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். அண்ட் நம்ம இப்போ இந்த எபிசோட்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக இதில் முடிச்சிருப்பேன் அப்படின்னா டேங்க ஜிம்மினை தேடிட்டு இருந்திருப்பார். அதோடு ஸ்டாப் பண்ணியிருப்பேன். நம்ம அதிலருந்தே கண்டினியூ பண்ணலாம். டயாங் அந்த வீட்டை சுற்றியே தான் தேடிட்டே இருக்கார். ஆனால் அவருக்கு கண்டுபிடிக்கவே முடியல. அவருக்கு நல்லா ஃபீல் ஆகுது, அவன் பக்கத்தில் தான் இருக்கான். நல்லா டயாங்க்கு ஃபீல் ஆகுது ஜிம்மின் பக்கத்தில் தான் இருக்கான்னு. பட் ஆனால் அது கொஞ்சம் கூட டயாங்க்கு எங்கே இருக்கான்றது மட்டும்தான் தெரியல. ஜிமின்னு ஜங்குக் 2 பேரும் சரி, குழந்தைங்களும் சரி, நல்லா தூங்கிட்டுருக்காங்க. செம்ம டயர்டில் அவ்வளோ டைப்பாக தூங்கிட்டுருக்காங்க. டயாங் இப்படி தேடுறத ஆஷ் பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க. நல்லா தேடட்டும், எவ்வளோ டார்ச்சர் பண்ண என்ன அவனை இன்னைக்கு நீ மொத்தமாக என்கிட்ட மாட்டினடா அப்படின்னு சொல்லிட்டு ஆஷ் ரசித்து அவங்க டயாங்கை தேடுறத பார்த்துட்ருக்காங்க. டயாங்கும் உல்ஃபா மாதிரி அவர் அப்படியே கத்துறாரு. அந்த ஹர்ட்னஸ் அப்படியே அந்த வாய்ஸில் தெரியுது. ஜின்னும் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த அண்ணன் தங்கச்சி தொல்லை தாங்கலை. சை, இதில் என்ன வேற கோத்துட்டு வேடிக்கை பார்க்க வைக்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வேற அவர் திங்க் பண்ணிட்டுருக்காரு. அவர் மைண்டை பிளாக் பண்ணியிருப்பார். அவர் திங்க் பண்ணுறது கேட்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு. அதனால் ஆஷ் டயாங்கு சுற்றி தேடுறது அவ்வளோ ரசித்து பார்க்குறாரு. ஒரு இடத்துல செம்மையாக டயாங்கு டயர்ட் ஆகிடுது. இருந்தாலும் அவர் கொஞ்சம் கூட தேடுறதை நிறுத்தவே இல்லை, தேடிக்கிட்டே இருக்கார். ஆஷுக்கும் ரொம்ப டயர்டாகிடுச்சு, லேட் ஆகிடுச்சு, சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கூடயே அவங்களும் ஒரு ரூமில் போய் படுத்துக்குவாங்க. அண்ட் மார்னிங் ஆகுது. மார்னிங் ஆஷ் எல்லாம் எழுந்திரிச்சு குக் பண்ணிட்டு எல்லாருக்குமே சேர்த்து குக் பண்ணிட்டுருக்காங்க. ஜின்னும் ஹெல்ப் பண்ணுறாரு. 2 பேருமே சேர்ந்து தான் குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கா அப்போ தான் அவர் எந்திரிச்சு வராரு. அவர் எப்போவுமே ஷர்ட்லெஸ்ஸாக தானே தூங்குவார். ஸோ அதே இதிலே தான் அவரோட வீடுன்ற நினப்புலையே அப்படியே கீழே இறங்கி வராரு. இன்னும் தூக்கத்திலே தான் இருக்கார். அம்மா காஃபி கொடுமா, ரொம்ப பசிக்குதுமா அப்படிங்கிறாரு. வாய்ஸ் கேட்டு 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. என்னத்தை வளர்றாங்க, காஃபினா என்னன்னு சொல்லிட்டு ஜின்னு பார்த்துட்ருக்காரு. ஆஷுக்கா ஜெகேவோட பாடி அப்படியே பார்த்ததும் அவ்வளோதான், அப்படியே வலியுது அவங்களுக்கு. அவ்வளோ ஹாட்டாக தெரியுது. ஜங்குக்கை பார்த்ததும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது உன் வீடு இல்லை, ஜின்னு தான் பேச ஆரம்பிக்கிறாரு. இது உன் வீடு இல்லை, கண்ணை திறந்து பாரு ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பேசுகிறாரு. என்ன அது டிஃப்ரெண்ட்டாக வாய்ஸ் கேட்குது, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜின்னு ஆஷும் நின்றுட்டுருக்காங்க. ஆஷு ஜேகேவை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கண்ணு சிவிடாமல் அவரோட ஹார்ட் பாடி, அந்த 6 பேக்ஸு, செஸ்ட்டு, ஹேண்ட்ஸு, அந்த டேட்டூ எல்லாமே அவருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த டேட்டூ தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அவங்களுக்கு. பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன இவன் ஏதோ தீர ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை திரும்பி பார்த்தா அடுப்பில் வச்சது தீஞ்சிட்ருக்கு. ஆஷ் ஜேகேவை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஜின்னு திரும்பி பார்த்தா இவ அப்படியே நின்று ஜேகே பார்த்துட்டு இருக்கிறது நல்லாவே தருது. உடனே அவர் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாரு. 2 மண்டையிலே போடுறாரு. ஆஷோட மண்டையில் எதுக்கூட அடிச்ச, இரும முடி வலிக்குது, எருமை வாயை மூடு, அப்படியே தொடச்சிக்க, வாயை வலியுது. இங்கே அடுப்பில் அங்கே வச்சுட்டு அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறியா நீ? வெக்கமா இல்லையா உனக்கு? ஒரு ஆம்பளை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? நானா பார்க்குறேன், அவன் தானே காட்டிட்டு நின்றுட்டுருக்கான் அப்படின்னு அகெயின் அவங்க வேறு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜேகேக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. நம்ம எங்கே இருக்கிறோம், எங்கே வந்தோம்னு சொல்லிட்டு அவங்களும் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் தான் அவங்க ஞாபகம் வந்துச்சு, நம்ம இங்கே வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் தீஞ்ச ஸ்மெல் வருதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான், அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஜேகேக்கு தெரியுது, அட நம்ம ஷர்ட் இல்லாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடுன்னு ஓடிடுறாரு. ஜின்னு சிரிக்கிறாரு ஜேகே பண்ணுறதை பார்த்துட்டு. என்னாடி ரொம்பத்தான் வலியுற அவனை பார்த்து? எப்போவும் எந்த பசங்களை பார்த்தாலும் வலிய மாட்டியே, என்னாச்சு இப்போது
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் ஜஸ்ட் இந்த உடம்பு கட்டினிட்டு இருந்தானா, இது வரைக்கும் யாரையுமே அந்த மாதிரி பார்த்ததில்ல. அதனால தானா இல்லை வேறு ஏதாவதா? அதனால தான். அவன் கையை நீ நோட்டீஸ் பண்ணியா? அவன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல, ஏதோ உறைஞ்ச மாதிரி இருக்குல்ல. அவன் அவன் உடம்பு கை ஃபுல் அந்த மாதிரி இருக்குது, கவனிச்சியா ஜென் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நானும் பார்த்தேன், என்னன்னு தெரில, அதை நம்ம லேட்டராக என்னென்னு பார்க்கலாம் அப்புறமா, இப்போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சமைச்சு முடிச்சிட்டாங்க. ஜேகேக்கா ஒரு ரூமில் போய் லாக் பண்ணிட்டாரு. ஐயோ ஐயோ என் மானமே போச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஷர்ட்டெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு ஜிம்மினை தான் பார்க்க போகிறாரு. ஜிமின் நல்லா தூங்கிட்டுருக்காரு. ஜின்னு தான் சரி ஜேகே தான் வந்து போய் ஜிமினை எழுப்புறாரு. ஜிமின் எந்திரிடா, நைட்லேருந்து தூங்கிட்டுருக்கு, எந்திரா, எப்படிரா இருக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை எழுப்புறாரு. ஜிமினும் வந்து ஸ்லோவாக எந்திரிச்சு உட்கார்றாரு. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குடா, அகெயின் நான் பழைய மாதிரி ஆன மாதிரி ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே குழந்தைங்களும் அழ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரில, எப்படி ஃபீட் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரில. கண்டினியூஸாக குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. கீழே வந்து அவங்க கீழேயும் உங்களுக்கு சவுண்ட் கேட்குது. 2 பேருமே வேலை வராங்க, வந்து பார்க்குறாங்க குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. என்னாச்சு, குழந்தை அழுதுகிட்டே இருக்காங்க, ஃபீட் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு ஜின்னு கேட்குறாரு ஜிமின் கிட்ட. நான் எப்படி ஃபீட் பண்ணுறது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே, நான் எப்படி ஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. ஆஷை வந்து சரி நீ வெளில போ ஜின்னு சொல்கிறாரு. நான் ஏன் பொண்ணாலாம் போக மாட்டேன், நான் கிட்ஸை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜின் என்ன பண்ணுறாரு, ஆஷோட முடியை பிடிச்சி தூக்கி வெளில போட்டார். இருக்கிறதுலே பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஜின்னு தான். அந்த மொத்த இதுலேயே அவர் தான் ஃபஸ்ட்டு பிரின்ஸுன்றதுனால அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகம். பிடிச்சி தூக்கி போட்டார். தூக்கி போட்டு கதவை லாக் பண்ணிட்டாரு. அங்கேருந்து 2 பேருக்கா செம்ம ஷாக்கு. என்னடா இது, அசால்ட்டாக ஏதோ துணி தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்துக்குறாங்க. ஜெகையும் ஜிமினும் 2 பேருமே பார்த்துக்குறாங்க. ஷாக்கா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, பாவம் அந்த பொண்ணு, எது அவள் பாவமா, நீ தான் சொல்லிக்கணும், குழந்தை அழுதுகிட்டே இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு தான் வந்து ஜிமினுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஷர்ட்டை கழட்டு, எதுக்கு கழட்டணும், டேய் கழட்டுடா, இப்போ குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்காங்களா, கழட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிமினும் வந்து ஷர்ட்டை கழட்டுறாரு. ஜின்னு ஒரு பக்கம் பேபியை பிடிச்சிக்கிறாரு. ஜேகேவை கிட்ட ஜின்னு சொல்கிறாரு, இந்த பேபி நீ இந்த பக்கம் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே 2 பேபியை பிடிச்சிட்ருக்காங்க. மைண்ட் லிங்க் பண்ணியிருப்பார் ஜின்னு வந்து ஆஷ்க்கு, இன்னொரு குழந்தைக்கு பால் வேணும், பால் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அவர்களும் போய் பால் ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. செஸ்ட்டுக்கிட்ட தான் வச்சுருப்பாங்க, ஜிமினோட செஸ்ட்டுக்கிட்ட. குழந்தைங்களுக்கு சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஜிமினுக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது, ஒரு மாதிரி ஆகுது அவங்களுக்கு. என்ன இது, எனக்குள்ளேருந்தும் உங்களுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. இந்த குழந்தைங்க 2மே அவ்வளோ க்யூட்டாக சக் பண்ணிகிட்ருக்கு. ஜிமினுக்கு சுத்தமாக புரியல, எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு அவருக்கு தெரில. குழந்த இந்த மாதிரி கூட நடக்குமா அப்படின்றது தான் 2 பேருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே ஆஷும் வந்து கதவை திறந்துட்டு உள்ளே வராங்க. ஜிமினுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது இப்படி வந்து ஆஷ் வந்து உள்ளார பார்க்குறது. ரொம்ப இதாகாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட பாட்டிலை கொடுத்துட்டு பாட்டிலில் கொடுக்குறாங்க. இன்னொரு குழந்தைய கையில் எடுத்துகிட்டு பாட்டிலை வாங்கிட்டு ஃபீட் பண்ணிட்டு அப்படியே வெளில போயிட்டாங்க. எல்லாம் அவங்களுக்கு 2 பேருக்குமே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அவ்வளோ தூக்கிப்பட்டு இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே ஆகலை, அவள் பாட்டுக்கு வரா, குழந்தைய தூக்குறா போகிறா. ஜிமினுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது, இந்த மாதிரி ஆஷை வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஃபேஸ் ஃபுல்லும் ரெட் ஆகுது. இதை பாருப்பா தம்பி, இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜம், இங்கே உனக்கு வேணால் புதுசாக இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் ரொம்ப சகஜம், அவள் வந்தா அப்படி தான் வருவா, அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபீட் பண்ணிட்டுருக்காங்க. டயாங்க அப்போ தான் எந்திரிச்சிருப்பார். ஆஷ் வந்து சரி ரொம்ப அவனை வந்து அலைய விட்டோம், போய் கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷும் வந்து வீட்டை விட்டு வெளில போவாங்க. பேபியை ஹோல்ட் பண்ணிட்டே தான் போவாங்க. டயாங்கும் எந்திரிச்சிருப்பார். யாரோ பக்கத்தில் வர்றதுக்கு தெரியுது டேயாங்க்கு. அவரும் எந்திரிச்சு பார்க்குறாரு. ஆஷ் தான் பேபியை தூக்கிக்கிட்டு ஃபீட் பண்ணிட்டு நடந்து போயிட்டுருக்கா வர்றது அவருக்கு தெரியுது. அவரும் வந்து பார்க்குறாரு. கிட்ட வந்துட்டாங்க. என்னடா பார்க்குற, ரொம்ப அலைஞ்சிட்ட போல இருக்கு நைட்டு அப்படின்னு வந்து
ஆஷிக்கு பேசிகிட்ருக்காங்க. டேங்க்கு வந்து புரிஞ்சிருச்சு, இவ தான் ஏதோ பண்ணியிருக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து அப்படியே உருமுறாரு. இந்த உருமுறை வேலைலாம் வச்சுக்காத, அப்படி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன் கடைசி வரைக்கும் உன் மேட்டை பார்க்கவே முடியாது. ஒழுங்காக அடக்கொடக்கமாக மூட்டு என் பின்னாடியே வந்தால் நீ உன் மேட்டை பார்க்கலாம், இல்லைன்னா நீ பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேங்க்கும் வேறு வழி இல்லை, அவரும் வந்து ஒத்துக்கிறாரு. ஆஷிகா அப்படியே குளு 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 குளுன்னு இருக்குது. அவர் நல்லா வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேபியை பார்க்குறாரு டேங்கு. மூணு மூணு பார்க்குறாரு. என்ன பார்க்குற, உன் குழந்த தான், உன்னோட பொண்ணு தான், ரொம்ப வந்து இது பண்ணாத, வா சேஞ்ச் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு டேங்க சொல்கிறாங்க ஆஷு. டேங்கும் உடனே சேஞ்ச் ஆகுறாரு. அப்படியே ஒரு குழந்தைய பார்க்குறாரு, கண்ணில் அப்படி டியர்ஸாக வருது. குழந்தைய ஹோல்ட் பண்ண வர நிறுத்தி, குழந்தையெல்லாம் இப்போ தர முடியாது, ஃபீட் பண்ணிருக்கேன், ஒழுங்காக என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அவர் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. அவர் சுற்றி சுற்றி பார்க்குறாரு, என்னடா இது நைட்டு ஃபுல்லு நம்ம இங்கே சுற்றுறோன்னா இந்த வீடு நமக்கு கண்ணுக்கே தரலையே, எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாரு. ஆஷிக்கு அது நல்லாவே கேட்குது. ரொம்ப திங்க் பண்ணாத, இந்த பிளேஸ் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஸ்பெல் போட்டிருக்கேன், நீ என்ன தான் தெரினாலும் கிடச்சிருக்காது, வா வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. ரூமுக்கு தான் போகிறாங்க. ஜிமினும் ஃபீட் பண்ணிட்டுருப்பாரு, ஷர்ட்டை மாட்டிருப்பார். 2 குழந்தைங்களையும் வந்து 2 பேரும், ஜின்னு ஒரு குழந்தையும் ஜேகே ஒரு குழந்தையும் வந்து ஹோல்ட் பண்ணிட்டுருப்பாங்க. ஜிமின் வந்து கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்ருப்பார். அண்ணா இதை கூப்பிட்டு வந்துட்டேன் உன் தம்பியை, உன் பாசம் மலர கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அவ்வளோதான், ஜிமினை பார்த்த உடனே டயாங்கு அப்படியே பாஞ்சிட்டாரு. அவர் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவ்வளோ அழுகிறாரு. இவ்வளோ அழுது வந்து யாருமே பார்த்ததில்ல, டயாங் இவ்வளோ அழுதது. சரி 2 பேருமே தனியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடுவாங்க. எங்கடா போன டயாங் ஸ்டார்ட் பண்ணுறாரு, நான் உன்னை எவ்வளோ எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறாரு. ஜிமினும் வந்து டயாங்கை ஹக் பண்ணிட்டு அவ்வளோ அழறாரு. அப்படியே வந்து அவங்க 2 பேருமே ரொம்ப கதறி கதறி அழறாங்க. 3 பேபிஸை வந்து அவங்க கீழே எடுத்துகிட்டு வந்து கீழே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேபிஸ் எப்படி இருக்குது, என்ன பேர் வைக்கலாம், எப்படின்றதெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. டயாங்கா அவ்வளோ வந்து ரொம்ப இதாகுது, எமோஷ்னல் ஆகுறாரு. ஜிமினும் எமோஷ்னல் ஆகுறாரு. 2 பேருமே ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரொம்ப கத்தி கத்தி அழறாங்க. அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக காம் ஆகுறாங்க. 2 பேருமே ஹக் பண்ணிட்டு தான் படுத்துட்ருக்காங்க. 2 பேருமே பேசிக்கிறாங்க, எவ்வளோ மிஸ் பண்ணோம், எப்படி இருந்தோம், ஜிமின் வந்து இப்படி போனது, திரும்ப எங்கே அகெயின் வந்தது, எவ்வளோ நைட்டு ஃபுல்லும் எப்படி அவர் தேடினார் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து டயாங் வந்து ஜிமின்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஜிமினும் சொல்கிறாரு, எனக்கு தெரியவே இல்லை, நான் நைட்டு ஃபுல்லும் தூங்கிட்டேன், நீ வந்தது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் வந்து உன்னை பார்த்துருப்பேன், பாருடா உன் குழந்தைங்க, நம்ம குழந்தைங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டியிருப்பேன். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல டயாங்கா, நான் தூங்கிட்டேன் டயாங்கா. சரி விடு, இப்போ நீ வந்துட்டல, இனிமேல் எப்போவும் நான் உன்னை விடவே மாட்டேன், இனி எப்போவும் எங்கேயும் உன்னை தனியாக நான் அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹக் பண்ணுறாரு. ஜிமினும் வந்து டைட்டாகவும் ஹக் பண்ணுற, 2 பேருமே ஹக் பண்ணிருக்காங்க. டயாங்க வந்து பார்க்குறாரு ஜிமினை, ரொம்ப வலிச்சதா, என்னை மன்னிச்சிருடா, உன் கூட என்னால் இருக்க முடியல, இவ்வளோ உனக்கு வந்து இந்த நேரத்தில் நான் உன் கூட இருந்திருக்கணும், ஆனால் என்னால் இருக்க முடியலை, என்னை மன்னிச்சிரு. நீ ஏன்டா மன்னிப்பு கேட்குற, இதில் உன்னோட தப்பு எதுவுமே இல்லை. நான் வந்து திரும்ப எப்படி போனனும் எனக்கு தெரில, இப்போ திரும்பி எப்படி வந்தனும் எனக்கு தெரியல, ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் போயிருக்கேன், இப்போது அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் திரும்பி வந்திருக்கேன், இனி நான் போகவே வேண்டாம், எனக்கு இங்கேயே உன் கூட இருந்தால் போதும், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு டேங்க ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழறாரு. அப்படியே 2 பேருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சிட்ருக்காங்க. ஒரு 1 hour கழித்து, சரி வா நம்ம போய் கிட்ஸை பார்க்கலாம், நீ இன்னும் பார்க்கலல்ல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் கீழே கூப்பிட்டு வராங்க. 3 பேருமே கொஞ்சம் தூங்கியிருப்பாங்க, 3 பேபிஸுமே. டயாங் வராரு, வந்து பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு வந்து அந்த பேபி கேர்ள் கிட்ட தான் போகிறாங்க. ஆனால் ஆஷ் தரல. என்ன பார்க்குற, அதெல்லாம் தர முடியாது போ, என்னோடய செல்லத்தை நான்லாம் தரமாட்டே, அவள் ஏன் பொண்ணுடி, இருந்துட்டு போகுது, நான் தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன், அது எனக்கு தான், நீ வேணா அந்த 2 தண்டங்க இருக்குது பாரு, அவங்கக்கிட்ட போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. இது அப்படியே காதை பிடிச்சி தருவார். வலிக்குதுடா, விட்றா விட்றா விட்றா, லூசு விட்றா, வலிக்குதுடா, டே அண்ணா விட்றா, என்ன சொன்ன, அண்ணா 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 விடுண்ணா,
அது அது உனக்கு ரொம்ப புளிப்பேறிடுச்சுடி, உன்னை அப்புறமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வந்து அந்த 2 பேபி பாய்ஸ் கிட்ட போகிறாரு. ஃபஸ்ட்டு ஜின்னிக்கிட்ட இருக்கிற குழந்தைய தான் வாங்குறாரு. அவருக்கு அவ்வளோ அந்த குழந்தைய ஹோல்டு பண்ணதும் அவருக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகுது. அப்படியே கண்ணில் வந்து அப்படியே டியர்ஸ் வருது. பேபியோட ஃபோர் ஹெட்டை கிஸ் பண்ணுறாரு. குழந்த ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குது. டயாங்க்கா சொல்லவே முடியாத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வருது. ரொம்ப வந்து அவருக்கு எமோஷன். ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு பேபியை அவரோட பேபியை ஹோல்ட் பண்ணும்போது எவ்வளோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, பதட்டம், நர்வஸ்னஸ் எல்லாம் இருக்குமோ அது எல்லாமே அவருக்கும் இருக்குது. அப்படியே பார்க்குற அந்த குழந்தைய டயாங்கை பார்த்தோன்னே குழந்தை அவ்வளோ அழுக ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அந்த குழந்த அழுகிறத ஸ்டார்ட் பண்ணோடனே பக்கத்தில் இருக்கிற இன்னொரு குழந்தையும் அழ ஸ்டார்ட் பண்ணிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே ஜிமின்னு கிட்ட தான் கொடுக்குறாங்க. ஜிமினும் வந்து 2 பேபிஸையும் வாங்கிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாரு. அந்த 2 பேபிஸுமே ஜிமின் கிட்ட அமைதியாக இருக்காங்க. சரி அமைதியாயிட்டாங்கன்னு டயாங் எடுக்க போனால் திரும்ப அழ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க 2 குழந்தைங்களும். சரி புரிஞ்சு போச்சு. டயாங்கு ஜின்னு தான் ஆரம்பிக்கிறாரு. டயாங்கு உன் பசங்க உன்கிட்ட கண்டிப்பாக ஒட்டவே மாட்டாங்க, ஜிம்மின் கிட்ட தான் இருக்க போகிறாங்க. வாழ்த்துக்கள். நான் ஏன்னா இப்படி பண்ணுறப்பா, நான் எவ்வளோ ஆசையாக தூக்கினேன், இப்படி பண்ணுறாங்கண்ணா 2 பேரும். கவலைப்படாதடா, உன் பசங்க தான் அப்படி, ஆனால் உன் பொண்ணு கண்டிப்பாக உன்னை அப்பிக்கிட்டு இருக்க போகிறா அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து அவரோட பொண்ணை தூக்க வராரு. ஆஷ் வந்து அவங்க வந்து முன்னே எஸ்கேப் ஆகிட்டாங்க. அந்த 2 குழந்தைங்களும் வந்து டேங்கிட்ட போகலன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருப்பாங்க. எங்கே போனாங்கன்னு யாருக்குன்னு தெரில. திரும்பி பார்த்தா அவங்க அங்கே இல்லை. ஐயோ எங்கடி போனேன் ஆஷு, அண்ணா ஆஷு எங்கண்ணா, உங்க கூட தானே இருந்தா, எங்கண்ணா இங்கே தான்டா இருந்தா, இப்போ ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டயாங்க்கு செம்ம கோவம் வருது. ஆஷ் வந்து என்னென்னா அங்கேயே தான் இருந்திருப்பாங்க. அவங்க இன்விசிபிள் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு இன்விசிபிள் ஆகிற பவர் இருக்குது. பேபியோட இன்விசிபிள் ஆகிருப்பாங்க. அங்கேயே தான் இருக்காங்க. பட் ஆனால் எல்லாருக்குமே அவங்க வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா வந்து கதவை திறந்து தான் இருந்திருக்கும் மெயின் டோரு. அதனால் கண்டிப்பாக வெளியில் தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வெளியில் ஓடுறாரு உல்ஃபா மாதிரி. அவர் ரொம்ப தூரம் போயிட்டார் தேடிட்டு. அவரோட ஆஷோட ஸ்மெல்லை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஸ்மெல் பண்ணிட்டே போகிறாரு. ஆனால் வந்து என்னென்னா ஆஷ் அங்கேயே தான் இருக்காங்க. டயாங் வெளியில் போனதுக்கப்புறமும் டோரை நல்லா லாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆஷோட பர்மிஷன் இல்லாமல் உள்ளார வரவே முடியாது. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இன்விசிபிளாக இருக்கிறத வந்து விசிபிளாக ஆக்கிட்டு வராங்க. ஏண்டி இந்த மாதிரி பண்ணுற, பாவண்டி அவன், ஏண்டி இப்படி கஷ்டப்படுத்துகிறவனை, என்ன நீ ரொம்ப தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். அவன் சின்ன வயசில் நீ எதாவது அவனை சொல்லியிருக்கியா, எத்தனை தடவை நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், அவனை இப்படி பண்ண வேண்டாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீ எதாவது அவனுக்கு சொல்லியிருக்கியா? இப்போ மட்டும் அவனுக்கு வக்காலத்து வாங்கல. ஓ புரியுது, நீ ஏன் வந்து அவனுக்கு வக்காலத்து வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா நீ ஏன் வச்சுக்கோ, எல்லோரும் வெளில போங்க, இது ஏன் வீடு, இப்போ எதுக்குடி கோவப்படுற நான் அப்படின்னு. போதும் மிஸ்டர் கிம் சொக் ஜின், போங்க வெளியில், என்னதான் இருந்தாலும் நான் வேறு தானே, நீயும் அவனும் ஒரே பிளட்டில். அவன் ஜிம்மினுக்கும் ஜெகனுக்கும் புரியல என்ன நடக்குது, எதுக்கு இப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லடி ஜின்னு சொல்கிறாரு. போதும், நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். போதும் ஜென், நீங்கள் தாராளமாக அவங்க கிங்டமுக்கு போகலாம், தயவு செஞ்சு அகைன் இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து வெளியில் அனுப்பி கதவை பூட்டிக்கிறாங்க. ஜின்னு கதவை தட்டுறி, கதவை திறடி, நீ தப்பாக புரிஞ்சுட்டுக்கிடி, அப்படிலாம் எதுவும் இல்லடி, அப்படி கதவை திறடி அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறாரு ஜின்னு. ஆனால் கொஞ்சம் கூட அவள் கதவை திறக்கவே இல்லை. அவங்க வந்து அவங்க வீட்டோடையே வந்து வேறு பிளேஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிப்பாங்க. மேஜிக்கல் பவர்ஸ்லாம் இருக்குது அவங்களுக்கு. அவங்க அப்படியே ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஜின் தொட்டு பார்க்குறாரு, வீடை காணும், எங்கே போனாலே தெரில. அப்படி தான் போகுது. அதுக்கப்புறம் டயாங் வந்து மைண்ட் லிங்க் பண்ணுறாரு ஜின் டயாங்கை கூப்பிடுறாரு. டயாங், நீ எங்கேருந்து போனியோ அங்கேயே திரும்ப வா, உன் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா, வா அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கிட்ட கூப்பிடுறாரு. டயாங்கும் ரொம்ப வேகமாக வராரு. வந்ததுக்கப்புறம் திரும்ப அகைன் ஹியூமனாக ஷிஃப்ட் ஆகி அவர் பொண்ணை ஹோல்ட் பண்ணுறாரு. பார்த்ததும் அந்த பொண்ணு அப்படியே அவங்க பார்த்ததும் அவ்வளோ க்யூட்டாக சிரிக்குது.
அந்த பேபியை வந்து டேங் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. பேபி சிரிக்குது. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஹக் பண்ணுறாரு பேபியை. அப்படியே அவருக்கு ஹாப்பி டியர்ஸாக கொட்டுது. எல்லாரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் வந்து ஜின்னுக்கும் ஒரு மாதிரி சோகமாக இருக்கும். இந்த மாதிரி ஆஷ் வந்து அவள் வந்து குளிச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் பேபி கூட கொஞ்சிட்டு பேபியும் தூங்கியிருக்கும். அப்போ தான் வந்து கேட்குறாரு, எங்கே போனவ அவள் மட்டும் என் கையில் மட்டும் அப்போ இருக்கிற அவளுக்கு அவள் போயிட்டா அவள் போயிட்டா டேயாங். எங்கே போனா? கண்டிப்பாக அவன் இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாவது ஓடி போயிருப்பா. சொல்லு அவன் எங்கே இருக்கான்னா? அவள் குளிச்சுட்டு போயிட்டா. எதுக்கு குளிச்சுட்டு போனா? என்னாச்சு? ஏன் குளிச்சுட்டு போனா? என்னாச்சு? யாராவது எதாவது சொன்னாங்களா என்ன? அப்படிலாம் அந்த அளவுக்குலாம் அவள் குளிச்சுட்டு போகிற ஆள் கிடையாது. அவள் தான் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் பேசிக்கிட்டு இருக்காரு. இல்லை நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன், அதனால் அவள் குளிச்சுட்டு போயிட்டா. என்ன நான் சொல்கிறேன்? உனக்கு தான் தெரியும்ல, நான் வந்து உனக்கு மட்டுமே தான் சப்போர்ட் பண்ணுறேன், அவளுக்கு சப்போர்ட்டே பண்ணுறதில்ல. உனக்கு மட்டும் தான் நான் ஃபேவர் பண்ணுறேன்னு நினைக்கிறா. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து என்னோடய ப்ளட்டு, அதனால தான் வந்து நான் உனக்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்ணுறேன். நான் வந்து அவளை தங்கச்சியாகவே ஏற்றுக்கலன்னு இன்னமும் அவள் அதே நினப்பில் தான் இருக்கா அப்படின்ட்டு ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு டேயாங்கிட்ட. டேயாங்கும் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. சரி நான் அவளை கண்டுபிடிக்கிறேன், வேண்டாம் விட்டுரு. அவள் இப்போ குளிச்சுட்டு போயிட்டா. கண்டிப்பாக நீ போனன்னா செம்மையாக கோவத்தில் இருப்பா. கண்டிப்பாக என்ன பண்ணுவான்னு தெரியாது. உனக்கே தெரியும் அவள் பவர்ஸை பற்றி. கண்ட்ரோல் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் என்ன ஆகும்னு தெரியும். வேண்டாம், அவளே ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் வருவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க 2 பேருமே. ஜிமின் கேட்குறாரு, என்னாச்சு? ஏன் வந்து கோச்சிட்டு போகிறேன்? ஏன் அப்படி சொன்னா? என்ன பிரச்சனை உங்கள் 2 பேருக்குள்ள? உன்னை தான் திட்டிக்கிட்டே இருக்கா. என்னாச்சு டேயாங்? ஏன் இந்த உனக்கு ஒரு தங்கச்சி அண்ணன் இருக்கான்ற விஷயத்த இது வரைக்கும் நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. வந்து நான் சொல்கிறேன், இப்போ இல்லை, ஃபஸ்ட் நம்ம அரண்மனைக்கு போகலாம், அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன். இல்லை எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும், என்ன தான் நடக்குது இங்கே உன்னோட லைஃப்பில். நீ எதுவுமே என்கிட்ட சொல்கிறதில்ல. நீ மட்டும்தான் நான் நினச்சேன், ஆனால் உனக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன் தங்கச்சி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த எதுவுமே நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு ஜிமின்னு. ஜங்குக் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவரும் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கார். அப்போ தான் அவர் வந்து ஜின்னு பக்கத்தில் போய் கேட்குறாரு, எக்ஸ்கியூஸ் மீ என்னையா கூப்பிட்ட? ஆமாம், என்னமோ சொல்லி கூப்பிட்டு, என்ன சொல்லி கூப்பிட்ட? அதை விடுங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள். அவங்க ரகசியமாக பேசுகிறாராம்மா. ஆனால் டேங்கு எல்லாமே கேட்குது. ஏன்னா ஒரு இயர்ஸ் வந்து ஷார்ப்பு தானே. என்ன நடக்குதுன்றது லேட்டராக சொல்கிறேன், இப்போ இல்லை அப்படின்னு டேங் வந்து ஜேகேவை பார்த்து தான் சொல்லிகிட்ருக்காரு. அம்மா நீ யார்? இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லையே, யார் நீ அப்படின்னு வந்து ஒரு மாதிரி கோவமாக கேட்குறாரு. ஏன்னா புதுசாக இருக்குது, ஒரு வேளை ஸ்பையாக இருக்குமோ அப்படின்னு வந்து அவர் பக்கத்தில் கோவமாக போகிறாரு. உடனே ஜிமின் வந்து நின்றுக்கிறாரு முன்னாடி. இப்போ எதுக்கு அவன் மேலே கோவத்தில் போகிற? அவன் என் ஃப்ரெண்டு தான். அவனும் இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தனோ அதே மாதிரி அவனும் இங்கே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிகிட்ருக்காரு. இதுக்கப்புறம் என்னாச்சு? அப்படி என்ன அவங்க ஃபேமிலிக்குள்ளே நடந்துச்சு? டேயாங் என்ன சொல்கிறாரு அவங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்டா ஆர்மிஸ். இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.